வாசிருவோமா? அந்த நம்ம வாக்குத்தத்த வசனம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கறது ஒழுங்கா கேட்கணும் போலுக்கு. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு சைமன் ஃபோன் பண்ணான், எஃப்சி மாப்பிள்ள சைமன் ஃபோன் பண்ணி, ஒருவேளை அவன் இந்த புதன்கிழமை இந்த தாத்தா வைக்கிற பர்த்டேக்கு தான் என்னை கூப்பிட்டானோ என்னமோ தெரியல. நான் ஒழுங்காக கேட்காம என் வீட்டுக்காரிட்ட என்ன சொன்னால், திங்கக்கிழமை சாயங்காலம் பழஞ்சூர் சர்ச்சில் வச்சு பர்த்டே கொண்டாடுறாங்க, நம்ம திங்கக்கிழமை சாயங்காலம் சீக்கிரம் போயிடணும்னு சொல்லிவிட்டு அது வேறு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ இங்கே புதன்கிழமையா, அங்கே வெள்ளிக்கிழமையா, நான் கேட்டு சொன்னது வர்ற திங்கக்கிழமை. அப்போ கேட்குறது நம்ம எப்படி கேட்கணும்? கேட்குறது காதில் கேட்குறதையாவது ஒழுங்காக கேட்கணும். அவன் என்ன சொன்னானோ, நான் என்ன கேட்டனோ, நான் எந்த உலகத்தில் இருந்தனோ, அவன் எந்த உலகத்தில் இருந்து சொன்னானோ தெரியல. அப்போ இப்போ இந்த வசனத்தில் படிக்கும் போது தான் கேட்குறதையும் ஒழுங்காக கேட்கணும், அவர்கிட்ட கேட்குறதையும் ஒழுங்காக கேட்கணும். நம்ம செவிட்டு காதில் எதையாவுன்னு கேட்டுவிட்டு அவர் சொல்கிறத பாதி நேரம் செவிட்டு காதாவே நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம இருந்துக்கிட்டு அவர் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறோம், நாம் சொல்கிறதையும் அவருக்கு கேட்க மாட்டேங்குது. அப்போ இந்த பிரசங்கத்துடைய முதல்ல 2 பேரும் ஒழுங்காக கேட்கணும். என்ன கேட்கணும்? நாம் ஒழுங்காக அவர்கிட்ட கேட்கணும், அவர் சொல்கிறத நம்ம ஒழுங்காக கேட்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக 14ஆம் தேதியும் வர முடியும், 16ஆம் தேதியும் வர முடியும். நம்ம பாட்டுக்கு இடையில ஒன்று சொன்னோம்னா, நான் அவளை திங்கக்கிழமை பின்னுன்னா ஸ்டீவன் பாஸ்டர் யார் யாருக்க பார்ப்பார், எதுக்கு இது 2 வந்திருக்கு இன்னைக்கு அப்படின்னு நினைப்பார். சரி, அதனால் ஒழுங்காக கேட்போம், ஒழுங்காக ஆண்டவருக்குள்ளே திடப்படுவோம். சரி, இப்போ நம்ம கேட்காமலாம் இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. காலையில் எந்திரிச்சு ராத்திரி படுக்கிற வரைக்கும் கேட்டுட்டு தானே இருக்கோம். அது ரெகுலராக நம்ம ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் சில தேவைகளை சந்திப்பார், அல்லது நம்ம சில தேவைகளை கேட்போம். டெய்லி காலையில் பல் வளர்க்குறதுக்கு பேசி தாங்கம்மா நம்ம பிள்ளை கேட்குது, அது இருக்கும். அந்த இடத்துல இருந்தால் அது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பிள்ளைகளுக்கு தேவையானது, இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி எனக்கு சாப்பாடு கட்டி கொடுங்கம்மான்னு கேட்டால் இருக்கிறான், அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம அதை ஆயத்தப்படுத்தி வைப்போம், அது நடக்கும். ஆனால் சில தேவைகள் அல்லது சில காரியங்களை நம்ம கேட்டு தான் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். அது நம்முடைய அன்றாட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆனால் இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் நம்ம வேறு விதமான அதாவது சந்தோஷம், நமக்கு மாத்திரம் சந்தோஷம் கிடையாதுங்க, 2 சந்தோஷம். எப்படி தெரியுமா? கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷம், கேட்குறவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கணும். அப்போ தான் அது நிறைவான சந்தோஷமாய் மாறும். அப்படி தானே? இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கொடுத்தவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அதை பெற்றுக்கொண்ட உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இவங்க இந்த பொருள் கொடுத்தாங்க, இந்த ஃபோன் கொடுத்தாங்க, அந்த ஃபோனை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன்னா கொடுத்தவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அப்போ வாங்கின நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். சரி, ஆண்டவரத்தில் தான் நான் பெற்றுக்கொண்டேன், இல்லை இந்த மனிதரிடத்துல தான் நான் பெற்றுக்கொண்டேன், நான் சந்தோஷமாக இருக்கேன். அப்போது ஒரு மனுஷனுடைய சந்தோஷம் இல்லை, கேட்குற நமக்கும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மளுடைய சந்தோஷமும் நிறைவாக இருக்கணும். ஆண்டவர் எது தெரியுமா நினைப்பார்? நான் இந்த பிள்ளை இந்த விஷயத்தை கேட்டால் இது நான் கொடுத்தேன், இப்போ எனக்கும் நிறைவான சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவரும் சந்தோஷப்படுகிற காரியமாய் நம்முடைய காரியம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம கேட்டது என்னதுன்னு தெரியல, ஆனால் புது வருஷத்தில் சில தீர்மானத்தின் அடிப்படையில் ஆண்டவர் இதெல்லாம் நாங்கள் இந்த வருஷம் கேட்குறோம்ப்பா, நாங்கள் கேட்குறது பூரணமாய் நீங்கள் கொடுத்து ஆண்டவரை நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். சரி, முதலாவது 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் என்னெல்லாம் இந்த வருஷத்தில் நம்ம கேட்கணும், எப்படியெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் என்கிறதான அடிப்படையில் இந்த செய்தி நம்ம போன வாரம் முழுவதும் அண்ணன் பார்த்திங்கன்னா பயங்கரமான அட்வைஸு, அதாவது நானும் ஃபுல்லாக லைவில் கேட்டுட்டு இருந்தேன், நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க, அதில் நிறைய காரியங்கள் சொன்னாங்க. அதனால் ஆண்டவரே இந்த வாரமும் அட்வைஸா அப்படின்னு யோசித்தேன். சரி, என்ன பண்ணுறது, அதில் தான் ஆண்டவர் நடத்துகிறாருன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது, அதாவது 10வது வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், அரிதான காரியத்தை கேட்டாய் என்று சொல்லுகிறார். இப்போ முதல் குறிப்புக்கு தலைப்பு என்ன தெரியுமா? அரிதான காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். அரிதான காரியத்தை ஆண்டவரத்தில் கேட்க போகிறோம். இங்கே இதனுடைய பின்னணியில் 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் நம்ம 1வது வசனத்திலேருந்தே நம்ம பார்ப்போமே. ஆனால் ஆண்டவர் எலியாவை இப்போ கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார்.
அப்போ எலிசா சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உங்க கூட வருவேன், உங்கள் கூடயே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, நீ என்ன கேட்குற, நீ என் கூட இருக்கிறிய, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுதான் அந்த 9வது வருஷத்தினுடைய மைய பகுதியில் இருக்கிறார். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்கும் பொழுது அவன் என்ன கேட்குறான் தெரியுமா? உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறான். அதுக்கு தான் அரிதான காரியங்களை கேட்டாய் என்று சொல்லி அந்த எலிசாவை பார்த்து எலியா சொல்கிறார். இப்போ எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அரிதான காரியத்தை கேட்க போகிறோம். 2வது, ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் என்று சொல்லி கேட்க போகிறோம். அரிதான காரியத்தில் நம்ம இதுவரைக்கும் உலக பிரகாரமான காரியங்களே கேட்டு 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 ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த நாம இன்னைக்கு நீங்களும் நானும், ஆண்டவரே இந்த வருஷத்தில் எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரம் கொடுங்கப்பா, ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நான் முன்னேறணும் ஆண்டவரே, இப்படியே உலக பிரகாரமான காரியங்கள் என் தகப்பன் ஆசீர்வதிக்கிறதுக்கு போகணுமானவர். ஆனால் ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் கிடைப்பதற்கு இந்த வருடத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, கேளுங்கள் நிறைவாய் நான் தருவேன்னு சொன்னீங்களே, இப்போ நாங்கள் ஆவியின் வரம் எங்களுக்கு ரெட்டிப்பாய் வேணும், இதை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்களும் ஆவியில் மகிழ்ச்சியாக இருப்போம், என் தேவனும் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆமாம், நிச்சயம் தானே. ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் கிடைக்கும்போது ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருப்பாரா இல்லையா? இருப்பார். அந்த ஆவியின் வரம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய காரியம் செய்ய முடியும், அவ்வளோ காரியம் நம்மளால் செய்ய முடியும். ஆவி பலன் உள்ளது. ஆவி நமக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால், உற்சாகமான ஆவி நமக்குள்ளே வந்துருச்சு, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி வந்துருச்சுன்னு சொன்னால் செய்ய இயலாத காரியத்தை நம்மளால் செய்ய முடியும். அப்போது ரெட்டிப்பான அரிதான காரியத்தை கேட்கறது மாத்திரமல்ல, ஆண்டவரே உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்கிறான். அப்போது இந்த வருடத்தில் இந்த 2வது வாரத்தில் முதல் தீர்மானம், ஆண்டவரே ஆவியின் வரம் எங்களுக்கு இரட்டிப்பாய் வேணும். அப்போ என்னென்னா, ஆவிக்குரிய காரியங்களில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது எங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தரும். அரிதானவையாக இருக்கலாம், ஆனால் அதுதான் இந்த வருஷம் நமக்கு தேவையான காரியம். தேவையானது ஒன்றே, அவள் நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று சொன்னது போல் தெரிந்து கொள்ள. இப்போது எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார், எலிசா கேட்டுட்டாரு. ஆனால் எலியாவும் எலிசாவும் ஒன்றா பிரயாணம் பண்ணுகிறாங்க. சரியா? அப்போது இந்த அரிதான காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு அவங்க 2 பேரும் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம செய்தியை தியானிக்க போகிறோம். சரி, 2வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். முதலாவது ஆவியின் வரம் நமக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும், அல்லது இந்த வருஷத்தில் நமக்கு அரிதான காரியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் நம்முடைய அனுபவம் பெத்தேலுக்கு போகிற அனுபவமாக இருக்க வேண்டும். பெத்தேலின் அனுபவமாக இருக்குன்னா, இந்த இடத்துல நீங்கள் எலியாவை தேவனாகவும் எலிசாவை நம்மளாகவும் கற்பனை பண்ணிக்குவோம். இன்றைக்கு நம்ம சில அப்படியே கற்பனை பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எலியாவை நோக்கி நீ இங்கேயே இரு, நான் பெத்தேலுக்கு போக வேண்டும் என்று சொல்கிறாரு. அதுக்கு எலிசா என்ன சொல்கிறார் தெரியுமா? இல்லை நானும் உங்களுடனே கூட வருகிறேன்னு சொல்லி 2 பேரும் பெத்தேலுக்கு போனார்கள் என்று சொன்னார். இப்போ பெத்தேல் என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு என்பது தெரியும். அப்போ தேவனுடைய வீட்டிற்கு எந்த பிள்ளைங்க வர்றாங்களோ அவங்க ரெட்டிப்பான நன்மையை பெற முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரணும், கண்டிப்பாக வரணும். ஏன்னா நான் போன மாதம் எடுத்த செய்தியினுடைய அடிப்படையில் கூட சொன்னேன், ஆலயத்துக்கும் ஆராதனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தானாக வருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது நாங்கள்லாம் சாட்சிகள், உயிருள்ள சாட்சிகள். எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். சரியா? இப்போ நானும் சரி, என்னுடைய மனைவி இருக்கிறதெல்லாம் தைரியமாக சொல்ல முடியும். ஒரு நாள் கூட நாங்கள் ஆலயத்தை மிஸ் பண்ணது கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், என்ன ஜுரங்கள், ஏதோ ஒரு ரொம்ப ஆப்ரேஷன் நடந்தப்போ சில காலங்கள் அது நம்மளால் இயலாத காரியங்களில் போக முடியாமல் இருந்ததே தவிர, மறுபடியும் பர்பஸாக நமக்கு லேசாக ஜுரம் தான் அடிக்குது, இன்றைக்கி இந்த மாதம் போக வேண்டாம், அதெல்லாம் அந்த கதையே கிடையாது. எத்தனை ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ட்ராவல் பண்ணி ஆகணும் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் அப்போ கூட திருச்சியில் ஒரு ஆலயத்தில் போய்
முழுமையான ஒரு ஆராதனை அட்டன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள், ஏன்னா திருநெல்வேலியும் திருச்சி வந்து அந்த டைமிங்கை பார்த்து அந்த இடத்துல ஒரு ஆலயத்தில் ஆராதனை பண்ணிட்டு தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ட்ராவல் பண்ணோம். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் அங்கே பிரகாரங்களில் செலுத்தியிருப்பார்கள். ஆமென். இது சத்தியம், இது நிச்சயம், இது மரண பரியந்த உண்மை. அப்போ நீங்கள் ஆவியின் வர ரெட்டிப்பாய் கிடைக்கணும், ஆண்டவர் எனக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தரணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், நாம் எடுக்கிற தீர்மானத்தில் தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர முடியுமே தவிர, நாம் ஒன்றும் செய்யாமல் அவரோடு கூட இல்லாமல் அவர் போகிற இடத்துக்கு போகாமல் நான் இருக்கிற இடத்துல இருப்பேன், ஆண்டவரை எனக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தாங்க, நான் இதெல்லாம் கேட்குறேன்னு சொன்னால் நிச்சயம் கிடைக்காது. ஆமென். பிள்ளை கேட்குற விதமாக கேட்டால் தானே தருவீங்க, கொடுப்பீங்க. நீங்களும் உலக பிரகாரமான ஒரு தாயே அம்மா அப்பாட்ட போய் கொஞ்சி கேட்டால் கொடுத்துருவாங்க, இறங்கிடுவாங்க. ஆனால் அதே இது மிஞ்சி கேட்டால் போடு ஒரு 4 அடி அப்படிம்பாங்க இல்லையா. நல்ல மண்டையில் போட, அவனுக்கு இப்போ என்ன திமிரில் கேட்குறியாடா நீ அப்படிம்பாங்க இல்லையா. அப்போ உலக பிரகாரமான தாய் தகப்பனே ஒரு லெவல் வச்சுருக்கிறாங்க, பிள்ளை எப்படி கேட்டால் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா சர்வ ஞானிக்கும் தேவன் நம்ம எப்படி கேட்டால் கொடுப்பாருங்க தெரியுமா இல்லையா. அப்போ கேட்குறது மாத்திரமல்ல, நாம் இருக்கிற என் பிள்ளை என்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அவன் செய்கிறான், அதனால் இப்போ நான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். ஆமென். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், முதலாவது நம்ம சந்தோஷம் நிறைவாக இருக்குதோ இல்லையோ, தேவனுடைய சந்தோஷத்தை இந்த வருஷத்தில் நிறைவாக்குவோம். அவர் சந்தோஷப்பட்டு நமக்கு அள்ளித்தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த 3000 அல்ல 30 லட்சம் இந்த வருஷம் கொடுப்பார் உங்களுக்கு, சரியா. டோக்கன் இல்லை, டோக்கன் இல்லாமலே வரும், இடம் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். ஏன் தெரியுமா, ஏன்னா இப்போ அவங்க சந்தோஷத்தில் கொடுக்குறாங்க. என்ன சந்தோஷம், அடுத்தோட நாங்கள் வரணும், அதுக்கு உங்களை நாங்கள் எங்களுக்கு சந்தோஷமாக இப்போ கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, நீங்களும் இப்போ சந்தோஷமாக வாங்குற மாதிரி வாங்குறீங்க. வந்த உடனே அப்புறம் அதுக்கடுத்த வருஷம் தான் சந்தோஷம் வரும். நம்ம அப்பா அப்படி கிடையாது. உங்களுக்கு அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் கொடுத்து அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருகிறதான தேவன். இப்போ ஏன் பெத்தேலுக்கு போனோம், ஏன் அப்பத்தின் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்களேன். அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரம் 12வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரம் 12லிருந்து. நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடே பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதின் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். போதும். முதலாவது ஆண்டவர் பெத்தேலில் என்ன தெரியுமா செய்வார், ஆண்டவர் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இல்லையா. ஆண்டவர் இந்த சபைக்கு, அதாவது சபைக்கு வரும்பொழுது தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான தேவனாக இருக்கிறார். நம்ம வேதத்தை படிக்கும் போதும் பேசுவார், நான் இல்லைன்னு சொல்லலை. இல்லை வேறு ஆட்கள் மெசேஜை கேட்கும்போதோ அல்லது வேத பண்டிதருடைய மெசேஜை கேட்கும்போது ஆண்டவர் பேசுவார். ஆனால் சபையில் தான் பிரதிட்சியமான வார்த்தைகள் வெளியும். நம்ம நினைக்கிறது, ஆண்டவரே இன்றைக்கி என்னோடு கூட பேசுங்க, இந்த காரியத்தை நாங்கள் தீர்மானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இது எங்களுக்கு வாய்க்குமா வாய்க்காதா, இல்லை நாங்கள் செய்யணுமா செய்யக்கூடாதான்னு சொல்லி எப்போ நம்ம தீர்மானத்தில் வந்து இந்த இடத்துல உட்கார்றோமோ அன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறதான இடம். அப்போ நீங்கள் இங்கே வரலன்னா ஆண்டவர் பேசுகிறத பேசுவார், நீங்கள் கேட்குறத என்ன பண்ண முடியாது, கேட்குறதுக்கு தவறிட்டிங்கன்னா அந்த நாளுக்குரியதான ஆலோசனை உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அப்போ பெத்தேலுக்கு ஏன் வரணும், ஏன் எலியாவும் எலிசாவும் பெத்தேலுக்கு போனாங்கன்னா, அது தேவனுடைய வீடு, அது அப்பத்தினுடைய வீடு. அங்கே ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அங்கே வாக்குத்தத்தம் இருந்தது. அங்கே சொல்கிறார், என்ன அவனோடு பேச நான் வந்து திரும்ப உன்னைய பேர் உனக்கு யாக்கோபு என்று பேர் சொல்லி திரும்ப நான் அவனை என்ன பண்ணுவேன், இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி அவன் தங்க உடன்படிக்கை மாத்திரமல்ல அங்கே வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ இந்த வருஷம் வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு அப்படியே போயிட்டு ஆண்டவர் கொடுப்பாரா, அப்படிலாம் கிடையாது. காலையில் சோறு கொடுத்தோடனே பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளை சாயங்காலம் வீட்டுக்கு வரணுமா இல்லையா, வரலன்னு என்ன, அந்த பிள்ளை சரியில்லாத பிள்ளை, ஊர் சுற்றி பிள்ளைன்னு ராத்திரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ராத்திரி வர்றதுக்கே தலையில் போடுறோமே. ஒரு வாரம் வராமல் இருந்தால், அப்போ அடுத்த வாரம் யாராவது வராமல் இருந்தால் தலையில் போடணும். போடுவோமா போட வேண்டாமா, சரி போடுறதுக்கு அவர் தான் நியாயாதிபதி, அவரே போடட்டும். அதனால் அப்போது பெத்தேலினுடைய அனுபவத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், ஆண்டவர் பேசுகிற இடம் பெத்தேல். ஆமென். அப்போது சபை பெத்தேல் அப்படிங்கிற இடத்துல அனுபவத்தில் தான் அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கும். அப்போ ஆண்டவருக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதம் கண்டிப்பாக அந்த வருஷம் கிடைக்கும்.
ஆமென். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. இந்த தீர்மானத்தை விட்டு நீங்கள் தவறாதீங்க. நான் கடந்த மாதமும் நான் அதே தான் பிரசங்கித்தேன். நான் அந்த 29-30 கூட்டத்திலே அதான் பிரசங்கித்தேன். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆலயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ ஆண்டவர் நம்மை அழகுபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, அப்போ முதலாவது ஏன் நம்ம பெத்தேலுக்கு போனோம், ஏன் தேவனுடைய வீட்டுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 28வது அதிகாரம் 18 நம்ம வாசிக்கலாம். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதின் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. பாருங்க, அங்கே யாக்கோபு அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பேர் வைக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் ஒரு தரிசனம் பார்க்கிறார், ஒரு சொப்பனம் பார்க்கிறார். ஒரு ஏணி பூமிக்கு வானத்திற்கு வைக்கப்படுகிறது, அங்கே ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் என்ன பண்ணுறார், காணுகிறார். அப்போது காலையில் முழிச்சு பார்த்துட்டு ஆண்டவரிடத்துல என்ன பண்ணுறாரு, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பேர் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன தெரியுமா? பெத்தேல் என்பது ஒரு தரிசனத்தின் இடம். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நான் என்ன சொன்னேன், பெத்தேல் என்பது அது ஆண்டவருடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை வாங்குகிறதான இடம் மாத்திரமல்ல, இந்த பெத்தேலில் ஜெபிக்கிறவங்களுக்கு அல்ல இந்த பெத்தேலுக்கு வர்றவங்களுக்கு தேவன் தரிசனத்தை தருவார். ஆமென். எத்தனை பேருக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார்? எத்தனை பேர் தரிசனத்தில் இருக்கிறீங்க? தரிசனம் என்பது எதுவாகவும் இருக்கலாம். சில நேரங்கள் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக நமக்கு பேசுவார். அப்படி தானே? ஒரு தரிசனத்தை கொடுத்துருப்பார். அந்த தரிசனம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு பெத்தேலில் தான் சில வழிவாய்க்கால்களை உண்டு பண்ணுகிறார். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வீடு பெத்தேல் என்பது அங்கே தேவன் பேசுகிற இடம் மாத்திரமல்ல, அங்கே தேவன் தரிசனத்தை தருகிற இடம். தரிசனம்னா நீங்கள் ஊழியத்தில் மட்டும் தரிசனம் நினைக்காதீங்க, சரியா? ஊழியத்தில் தரிசனம் தருகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரைக்கும் தரிசனம் இல்லை. நீங்கள் ஒரு தரிசனத்தை ஏற்படுத்துங்க. இந்த வருஷத்தில் நாங்கள் ஒரு வீடு கட்டணும், இந்த வருஷத்தில் திருமணத்தை, அதுதான் தரிசனம். தரிசனங்கிறது என்ன? ஒரு எய்ம், ஒரு கோல் அல்லது ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதை நோக்கி நம்ம போடும் பொழுது இந்த பெத்தேல் ஆண்டவர் ஆலோசனை தருவார். நீ இதை செய்யாத மகளே, இதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், சில நேரங்களில் தடையை உண்டாக்குவான்னு. போன வருஷம்லாம் நாங்கள் ஒரு ஈபி கனெக்ஷனுக்காக பாட பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பாடுபட்டோம். நாங்கள் நினச்சோம் சரி எப்படியாவது அந்த இடத்துல வாங்கலாம்னா சில தடைகள். ஆனால் இந்த வருஷம் நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஆண்டவரை இனி இந்த ஜனவரி மாதம் வந்துருச்சுது, நாங்கள் திரும்ப முயற்சி எடுக்கும் பொழுது அப்போ எங்கள் தரிசனம் நிறைவேறணும்னு ஜெபிச்சிருக்கிறேன். ஆமென். நாங்கள் அலையும் பொழுது அந்த மனிதர்களுடைய கண்களில் தயவு கிடச்சி எப்படியாவது ஈபி கனெக்ஷன் கிடைச்சாதான் அடுத்த என்ன பண்ண முடியும், ஒரு பள்ளமாக தோண்ட முடியும், ஏதோ ஒரு காம்பவுண்டை போட முடியும், ஏதோ ஆலயத்துக்கு உண்டான காரியங்களை செய்ய முடியும். தரிசனம் இருக்குது, ஆனால் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆலோசனை இந்த இடத்துல தான் கிடைக்கணும். அப்போ ஏன் ஆண்டவர் தடை பண்ணார் அப்படிலாம் இல்லை. சில நேரங்களில் பிசாசு மனிதன் மூலமாகவும் சில தடைகளை கொண்டு வந்துடுவான் ஆண்டவர். இன்னொரு விஷயம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நான் இதை சொல்லும் போது எனக்கு நினைவு வர்றதுனால சொல்கிறேன். நான் பாப்பாஞ்சத்திரம் வீடு கட்டுறதுக்கு நான் ஆரம்பித்தேன். அங்கே ஈபி லைனை பார்த்தீங்கன்னா இப்படி தரையில் நம்ம அப்படி இந்த ஃபேன் இருக்கிற மாதிரி தலையில் தொட்டுறலாம். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சின்ன அந்த குட்டியான வண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக கல் மண் எல்லாம் ஜல்லியெல்லாம் அடிக்க வேண்டியது இருந்தது. இதை அடித்து நாங்கள் எப்போ வீடு கட்டிடுறது அப்படிலாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் ட்ரைனேஜ் லாரிக்கு அங்கெல்லாம் அந்த கழிவு நீர் இது கிடையாது இல்லையா, நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லாதனால வீட்டுக்கு வீடு அந்த தொட்டியில் எடுக்கிறது தான். 4வது வீட்டுக்கு என்ன பண்ணாங்க, புக் பண்ணும்போது அது தாழ்ந்து இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னு நல்லவேளை ஈபி லைனை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க எடுப்பாங்க அந்த லைன், அந்த இடத்த கட் பண்ணிவிட்டு. இவன் வண்டி உள்ளே வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது அந்த தொங்கி இருக்கிற ஒயரில் மேலே ஒரு அந்த நீங்கள் தண்ணியில் அந்த கழிவுநீர் ஊதி எடுக்கிற லாரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த ஓப்பனிங்க்கு ஒரு மூடி மாதிரி இருக்கும், அந்த மூடியில் ஒயர் மாட்டி 2 போஸ்டிங் கீழே எடுத்து விட்டுருச்சு. சரியா? அன்றைக்கி முழுசும் கரண்டில் ஒன்றா தலைவர் எல்லோரும் ஆட்டு போட்டுன்ட்டு கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா 2 புது போஸ்ட்டு ஹைட்டாக மாட்டி கம்பியெல்லாம் ஹைட்டாக பண்ணி ஆண்டவர் நமக்கு வீடு கட்டுவதற்கு எந்த இடைஞ்செல்லாம் பண்ணார். ஆமென். நாம் மாற்றிருந்தா 10 லட்சம் தான், சாரி 10,000 தான், 20,000 தான், 30,000 தான் எங்கள்கிட்ட நம்ம பேரம் பேசியிருப்பாங்க. நம்ம போய் ஐயா இதை கொஞ்சம் உயர்த்தி கட்டுங்க அப்படின்னா அதுக்கு 4 ஆள் வேணும், அதுக்கு சாப்பாடுக்கு சார்ஜ் வேணும், கம்பு வேணும், என்னெல்லாமோ செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு நன்மையானதை தருவார். ஒருவேளை அப்படி தான் போன வருஷம்
இந்த நம்ம சபை கட்டுவதற்கு கூட நாங்கள் பிரயாசப்பட்ட நேரத்தில் கூட அது ஆண்டவர் ஒருவேளை வேறு எதுக்கு மூலமாக அற்புதத்தை வச்சுருக்காரோ தெரியலை. நீ செலவே பண்ண வேண்டாம் பிள்ளைகளை, நானே உங்களுக்கு கரண்ட் கொண்டு போடுறாருங்கன்னு ஒரு ஆதீனத்தில் அவர் வைத்திருக்கிறதான திட்டங்களை நம்மகிட்ட சொல்ல மாட்டார். சொல்லிட்டா நல்லாயிருக்கும், ஆனால் சொல்ல மாட்டார். ஏன்னா நம்ம இப்படிலாம் இருக்க போகிறோம்னு தெரிஞ்சுன்னா ராத்திரி நல்லா தலையில் தூக்கி வச்சு அவர் தான் செய்ய போகிறோன்னு சொல்லிவிட்டாரு. நம்ம இருபது எதுக்கு செய்கிறோம்? ஜனவரி மாதம் 17ஆம் உனக்கு கரண்ட் கொடுப்போம்னா 16ஆம் ராத்திரி வரைக்கும் நான் தூங்கிக்கிட்டு இருப்பேன். அப்படி தானே? அதான் நாளைக்கு கொடுப்பாரு, அப்புறம் அவர் தான் சொல்லிட்டாரு. ஆனால் வச்சிருப்பார் திட்டம். ஐயோ என்றைக்கு தான் ஆண்டவரை தரிங்க, எப்போ ஆண்டவரை தரிங்க, ஒரு சஸ்பென்ஸாக வச்சுக்கிட்டே இருப்பார். தருவேன்ப்பா, ஆனால் எப்போ தருவேன், எப்படி தருவேன், யார் மூலமாக தருவேன் எனக்கு தெரியாது, ஆனால் எப்போ தரணுமா அப்போ தருவார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நான் உண்மையில் நான் அதை அனுபவிச்சிருக்கிறோம். அப்போ தான் போய் வீடு கட்ட ஆரம்பித்து நான் திருமணிசை 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லேருந்து கல் வாங்கிட்டு இருக்கிறேன். அப்போ தான் ஒருத்தன் பெரிய ஸ்டீல் கடை சிமெண்ட் கடை எல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அது வரைக்கும் பெயிண்ட் கடையே இல்லை அந்த ஊரில், ஒருத்தன் பெயிண்ட் கடை ஆரம்பிக்கிறான். அப்போ பார்த்தேன் ஆண்டவர் ஒரு அப்போ தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேறுகிறதுனா அப்போ எந்த நேரம் எதை வாய்க்கணுமோ அதை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஆனால் நமக்கு அந்த நேரம் வரைக்கும் சும்மா இருக்க முடியல. அதுதான் நமக்கு பிரச்சனை. நமக்கு குருன்னு வருது. அண்ணன் இந்த குருன்னு வர்றப்போ ஒரு விஷயத்த போன வாரம் அண்ணன் ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண, அதாவது வெரிகோஸ் வெயின்ஸுக்கு போனோம். அவர் 5 வருஷத்தில் நீ செத்து போயிடுவையான்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆள் உயிரோடு இல்லைன்னு சொன்னாங்க. போன செய்தி கேட்டிங்களா, தூங்கிட்டீங்களா? சரி, ஆனால் அந்த ஆள் உயிரோடு இருக்கார். அண்ணன் வந்து அதில் கொஞ்சம் சொன்னான். இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண எங்கள் அம்மா என்னோடய அண்ணன் ஒய்ஃபு மாதிரி இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணார். யார்கிட்ட நான் ஆப்ரேஷன் பண்ணாங்க, சோ ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் அந்த ஆப்ரேஷனுக்கு முடிஞ்ச அன்றைக்கி எங்கள் மைனி கூட இருந்தேன். ஏன்னா அண்ணனுக்கு பிஸ்னஸ் இருந்தபடினால அவர் வந்தார். வந்து செக் பண்ணப்போ பார்த்தேன், டே நீ இவர் தானே நம்மளை இப்படி சொன்னார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்லா அவரை ஒல்லியாக ஸ்லிமாக அது இன்னொரு இன்டர்நேஷ்னல் பெரிய ஆள், இன்டர்நேஷ்னலில் சர்ஜன். அவர் வந்து நரம்பில் சர்ஜரி பண்ணுறதுல பெரிய ஆள். அப்போ நான் நினச்சி பார்த்தேன், நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு நான் அவளும் போய் பார்த்த ஆள் மாதிரி இல்லை. இப்போ கொஞ்சம் வயசாகி போச்சு, கண்டத்தில் இவ்வளோ பெரிய கருப்பு தழும்பு இருக்குது. இப்போ என் வாய் துருன்னு வந்துச்சுது. ஏயா என்ன அவர் என்ன கேட்டால், நீலாம் ஒரு வாத்தியார் தானியா, நீலாம் இவ்வளோ குண்டா இருக்க, உனக்கு அறிவு இல்லையா, நீ இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்தால் 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் செத்து போயிருவியா அப்படி சொன்னவர். இப்போ எனக்கு வாய் என்ன வந்துச்சு, ஏயா நீலாம் டாக்டர் தானே, உனக்கே 10 வந்தது, கரு நீ உனக்கே அப்படி இவ்வளோ பெருசாக வந்திருக்கு, அவருக்கு வந்திருக்கு. அப்போ இதை வந்து நம்ம படிப்புனாலேயோ நம்ம சாமர்த்தியத்தினால நம்ம திறமையினாலேயோ எதுவும் வரும் எதுவும் வராதுன்னு நம்ம கழிக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. இப்போ நான் அதை கேட்கக்கூடாதுல, கேட்டால் அப்புறம் அங்கே வேறு ஊசியை போட்டாருன்னா அதனால் சரி நான் கொஞ்சம் பார்த்து, சரி அன்றைக்கி கேட்டீங்க, சரி இன்றைக்கி உங்களுக்கே இப்படி வந்திருக்குது, சரி கரெக்டாக நல்லவர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இப்போது அவர் அப்படி தான் கேட்டார், வாத்தியார்னாக்கா எல்லாம் தெரிஞ்சிருமா? வாத்தியாராக இருந்ததுனால தானே வெரிகோஸ் வெயின்ஸே வந்தது. நான் வாத்தியாராக இருந்தால் வெரிகோஸ் வெயின்ஸ் வரணும்னா ஏன் வாத்தியார் வேலைக்கு போகிறேன்? சரி, ஆண்டவர் அனுமதிக்கிற காரியங்களில் போகிற சிலது தெரியாது. அது மாதிரி ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்காருன்னே தெரியாது. அது ஞானமுள்ள தேவன். அப்போது உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு இதுதான் பெத்தேல். ஆமென். அப்போ நீங்கள் பெத்தேலுக்கு வரும் பொழுது எந்த தரிசனம் உங்களுக்கு இருக்குதோ அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு சூழ்நிலைகளை உருவாக்குவார். ஆமென். வீட்டிலே இருந்தால் சூழ்நிலைகள் உருவாகாது. ஒழுங்காக பெத்தேலுக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அவர் அற்புதங்களை செய்கிறதான தேவனாக இருக்கிறார். கடந்த வருஷத்தில் ஒருவேளை அந்த முயற்சிகளில் தோல்வி இருந்திருக்கலாம், இடம் வாங்கினோம் நான் நினச்சோம், சில தோல்விகள் இருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் பெத்தேலில் வந்து நம்ம தரிசனத்தை ஆண்டவரத்தில் சொல்லும் பொழுது தரிசனத்தை நிறைவேற்றுகிற இடம் பெத்தேல். ஆமென். அப்போ தரிசனத்தை நிறைவேற்றின பின்பு அவன் என்ன செஞ்சான்? யாக்கோபு 22வது வசனம் வாசிங்க. நான் தூணாக நிறுத்தின நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள், ரெட்டிப்பான வரங்கள் கிடைக்கிறது. மூன்றாவது என்ன தெரியுமா? அவன் பொருத்தனை பண்ணி கொண்டான். எதுல? பெத்தேலில் வரணும். பெத்தேலில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். பெத்தேலில் வந்து நம்ம தரிசனத்தை சொல்லணும். பெத்தேலில் வந்து பொருத்தனை பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவரே எனக்கு இந்த வருஷத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பீங்கன்னா ஒரு 2 லட்சம் கொடுத்து ஆண்டவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன பண்ணணும், எங்கள் ஆலயத்தினுடைய காம்பவுண்ட் நான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணணும். அப்போ நம்ம ஒரு பழமொழி உலகத்தில் சொல்லுவாங்க, ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானே வளரும்னு சொன்ன மாதிரி நம்ம பொருத்தனையின் அடிப்படையில் கூட ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். இல்லையா? இருக்கா? இல்லையா? இருக்குது. நாங்கள்லாம் அனுபவித்ததுனால தான் நான் சொல்கிறேன். நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நான் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை கிறிஸ்மஸில் கூட நான் சொல்லி எனக்கு அப்படி அழுக தாங்க முடியாமல் வந்துருச்சுது.
நானும் என் மனைவி என்ன தீர்மானம் எடுத்தோம், எங்கள் 2 பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்டேஜில் வாளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் யாருக்காவது அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கு பல பேருக்கு ஆண்டவர் ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஆசீர்வதிக்க தான் செஞ்சுருக்கிறார். ஏன் தெரியுமா, அன்னைக்கு நாங்கள் அந்த ஒரு தீர்மானத்தில் உறுதியாக இருந்தோம். நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போனால் கூட ஊழியக்காரங்களுக்கோ அல்லது ஏதோ ஒன்று அடுத்தவங்களுக்கு எடுத்து தான் எங்களுக்கு எடுப்போம். நாங்கள் அதற்கு முன்னால் எங்களுக்குன்னு சொல்லி எதுவுமே எடுக்க போகிறதில்ல. ஏன்னா பொருத்தனையின் அடிப்படையில் என் தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அது பெரிதாமே. அப்போ நம்ம பண்ணின பொருத்தனை தேவனுக்கு உகந்ததாக இருக்கும். அந்த பொருத்தனையில் நிலைத்திருங்க, நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லும் பொழுது, அங்கே தசமபாகம் செலுத்தும் பொழுது என் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்போ முதலாவது ரெட்டிப்பான வரத்தை நம்ம கேட்குறோம், அரிதான காரியங்களை கரத்தை கேட்டோம். அங்கே ஆண்டவர் நம்மை பெத்தேலுக்கு அழைத்து கொண்டு போகிறார். அடுத்து இன்னும் செய்தியினுடைய இன்ட்ரோடக்ஷனே முடியலை. சரி, கர்த்தர் 4 பாயிண்ட் வச்சுருக்கார். ரைட், இப்போது பெத்தேலில் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். சரி, 2 ராஜாக்கள். இப்போ தான் முதலாவது நீங்கள் ரெட்டிப்பான நன்மைகளை பெறணும்னா எங்கே போகணும்? பெத்தேலுக்கு போகணும். சரியா? 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். சரி, 2வது எலியாவும் எலிசாவும் எங்க வர்றாங்க? எரிகோவுக்கு வந்தாங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு வரணும் தாங்கன்னு சொல்லி கேட்குறவன், அரிதான காரியத்தை கேட்குறேன்னு சொல்கிறவன், அங்கே நான் உங்களோடு கூட இருப்பேன் எஜமானேன்னு சொல்லி நடக்கிறவனுக்கு முதலாவது அவர் கற்றுக் கொடுத்த பாடம் பெத்தேலில் நீ என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். அதாவது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்ததா நீங்கள் நினச்சிக்கோங்க. பெத்தேலில் நீ என்னெல்லாம் செய்யணும். அடுத்து எரிகோவில் நீ என்ன செய்யணும். எரிகோவுக்கு 2 பேர் வர்றாங்க. எரிகோ என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அடைக்கப்பட்டதான இடம். சில நேரங்களில் நம்ம ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறோம், ஆனால் ஏன் ஆண்டவர் சில காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, சில அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளையும் இந்த வருஷம் ஆண்டவர் உடைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்கு கொண்டு போவார். அப்போ அடைக்கப்பட்டுச்சே, அப்போ இதில் ரிட்டர்ன் ஆகலாமா அப்படின்னா ஆகக்கூடாது. ஏன் தெரியுமா, நீ தரிசனத்தை பெற்றிருக்கீங்க பெத்தேலில், நீங்கள் விசுவாசத்தில் வர்த்திக்க பண்ணியிருக்கிறீங்க, பொருத்தனை பண்ணியிருக்கீங்க. அப்போ பொருத்தனையின் தேவன், தரிசனத்தின் தேவன், வார்த்தையின் தேவன் எரிகோல அடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த கோட்டை இடிந்து விழுமே தவிர நம்மளை ரிட்டர்ன் பண்ண விட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து வச்ச முயற்சியை பின் வாங்கிடலாமா, அல்லது ஆலயத்தை கட்டாமல் விட்டுறலாமா, அமரம்பேடுக்கு போகாமல் ஊழியத்துக்கு போகாமல் இருக்கலாமா, அப்படிலாம் நிறைய ப்ராக்டிக்கலாக அதை பார்க்கும்போது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அண்ணன் சொல்கிறாங்களோ இல்லையா, நான் சொல்லிடுறேன். என்ன சொன்னால் அப்புறம் அண்ணன் அடிக்கடி சொல்லுவா, நான் காசு கேட்குறேன் நினைக்காதீங்கப்பாங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா போகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. ஆனால் தரிசனம் திட்டமும் தந்திருப்பாரே. ஆனால் நான் நினைக்கிறேன், இன்னும் எங்களையும் உருவாக்கணும். ஒருவேளை மோசஸ் எல்லாம் உருவாகிற வரைக்கும் ஆண்டவர் அவர் வெறி பண்ணுறாரு நம்ம தெரியல. ஏன்னா அதை நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இப்போ அங்கே கொண்டு கட்டி வச்சுவிட்டு அப்புறம் இங்கே யார் நடத்துவா, அப்புறம் அங்கே யார் நடத்துவா, ஏதோ ஒன்று. அப்போ அதுதான் நான் சொன்னேன், அவருடைய ஆதீனத்தில் அவருடைய மூளைக்குள்ளே என்ன வச்சுருக்காருன்னு தெரில. ஆனால் நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம், பின்வாங்கிறது இல்லை ஆண்டவரை. ஆமென். எத்தனை எரிகோ வந்தாலும் ஆண்டவரை நாங்கள் முன்னால் தான் போவோமே தவிர பின்னால் போக மாட்டோம். யோசுவாவின் தீர்க்க தரிசன புத்தகம் அல்ல, யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் எரிகோ அடைக்கப்படும் பொழுது அங்கே யோசனை சொல்லுகிறான். என்ன யோசனை சொல்லுகிறான் வாசிங்க. 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை பெத்தேலில் வருது, எரிகோவும் ராஜாவும் இடத்துல நான் ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்கிறாரு. இப்போ எரிகோ அடைக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்ன தெரியுமா, நீ 6 நாளும் அமைதியாக துதிச்சுட்டு சுற்றி வா, 7வது நாள் நீ சத்தமாக ஆர்ப்பரி. அப்போ என்ன பண்ணோம், எரிகோ கோட்டை இடிந்து விழும் என்று சொல்லி என்ன பண்ணது சொன்னாரா இல்லையா? ஜனங்கள் 6 நாள் என்ன பண்ணாங்க, சுற்றி வந்தாங்க. 7வது நாள் என்ன பண்ணுறாங்க, நான் சொல்லும் நாள் வரைக்கும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கிற. பேசினா கூட பரவாயில்ல, சத்தம் கூட பண்ணக்கூடாது, பூ அப்படின்னு ஊதக்கூடாது. அது நமக்கு அதுதான் முடியலை. நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லிவிட்டு எரிகோ அடைக்கப்பட்டிருக்கு,
கட்ட முடியல, நம்ம எல்லாத்தையும் ஊரெல்லாம் போய் சொல்லிப்படுறோம், அது கட்ட முடியல, இழுக்க முடியல, லைன் வரல, அது வரல, இது வரல எல்லாம் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் நீ ஊத கூட செய்ய, விசில் கூட அடிக்கப்படாகிறார். அப்படின்னு என்ன அங்கே அப்படி தான் இருக்குது. வாயினால் சத்தம் காட்டாமல் இருந்தால் என்னையா அர்த்தம்? பேசாமல் இருந்தாலும் அமைதியாக இருக்கலாம். சத்தமே காட்டாதுன்னா கொட்டாய் கூட விட்டுறக்கூடாது, சத்தமாக கொரட்டை கூட விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போது அமைதியாக இருந்தோம்னா நிச்சயம் அலங்கம் இடிந்து விடும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் நம்ம அமைதியாக வீட்டில் தூங்கக்கூடாது. 6 நாள் போய் சுற்றணும், 7வது நாள் போய் சுற்றணும். சுற்றும் பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மற்றவங்கள சுத்த வைப்பார். ஆமென். இல்லை ஒரு எல்லாரும் நான் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த குளிருக்கு எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்காங்க. ஆமாம், சரி, ஒருவேளை செய்தியில் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியலை. ஆமாம், அந்த வருஷம் நம்ம சுற்ற போகிறோம், என்ன சுற்றுவோம். சரி, இப்போ என்ன நடந்தது அங்கே? 13வது வசனத்தை வாசிங்க. ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து கொண்டு போகிறாங்க. சரிக்கா, நம்ம நேரம் 20வது வசனத்துக்கு போயிடுவோம், நேரம் இல்லை. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. போதும். இப்போ 7வது நாள் அலங்கு இடிஞ்சு விழுந்த உடனே எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்களோ அதை போய் சுதந்திரிச்சுக்கிடுவீங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ 6 நாள் நீங்கள் சுற்றி போய் நில்லுங்க. எந்த இடம் விருகம்பாக்கத்தை நீங்கள் சுதந்திரிச்சிருவீங்க ஒரு வீடை. ஏன் அமரம்பேடை சுதந்திரிப்ப அப்படின்னா என்ன அதுக்கு சொல்ல வரேன்னு தெரியுமா? தரிசனத்தை பெற்ற பிள்ளைங்க, பெத்தேல் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்ற பிள்ளைங்க. எரிகோவனுடைய சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த வருஷம் நம்ம ஆண்டவர் துதிக்கிற துதியினால் ஆண்டவரோடு கூட, ஏன்னா அங்கே எலிசாவோடு எலியா இருக்கிறாரு, எரிகோவுக்கு போகிறாரு, அங்கே தேவன் இருக்கிறார் தான், நம்மளுக்கும் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனால் அடைக்கப்பட்டாலும் கூட என் தேவன் அதை விளப்பண்ணுவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அப்போ எரிகோவுக்கு போகணுமா போகக்கூடாதா? அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளில் போய் நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்போ துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் பண்ண தொடங்குவார். அதில் எரிகோவை பற்றி வருதாமா? பாடுவோமா? சரி, ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ துதி செய்ய தொடங்கி எல்லாரும் உற்சாகமாய் பாடும். ஆண்டவர் நம்ம துதிக்கிற துதியில ஆண்டவர் எரிகோ விளப்பண்ணுவார். ஆமென். எந்த இடத்துல நீங்களோ அதை நேரா போய் சுதந்திரித்துக் கொள்வீங்க. ஆமென். சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். செங்கடல் இரண்டாய் பிளந்திடும், யோர்தான் நதியும் திரும்பிடும். செங்கடல் இரண்டாய் பிளந்திடும், யோர்தான் நதியும் திரும்பிடும். எரிகோ மதில்கள் விழுந்திடும், எரிகோ மதில்கள் விழுந்திடும். இன்றும் தேவனை துதிப்பதால், இன்றும் தேவனை துதிப்பதால் துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். பாடிக்கிட்டு இருந்தால் எனக்கு டைம் போயிடும். அதனால் துதித்து பாருங்க. பெத்தேலுக்கு வாங்க, தரிசனத்தின் இடத்துக்கு வாங்க. இங்கே வந்து ஆண்டவருடைய அடைக்கப்பட்ட இடத்துக்கு தேவனோடு கூட நம்ம ட்ராவல் பண்ணுவோம். எப்பேற்பட்ட அடைக்கப்பட்டமாக இருந்தாலும் நம்முடைய வாயின் துதியினால் அந்த கோட்டைகள் விழுந்துடும். ஆமென். அப்போ எனக்குள்ள ஒரு விசுவாசம், நான் எந்த இடத்துல வந்து நின்று துதிக்கிறேனோ, கோட்டை வந்து பெருசாக இருக்குது, அங்கே வசனம் அப்படி தானே இருக்குது. யார் யார் எங்கெங்கே நிற்கிறாங்களோ அங்கங்கே போய் நேராக போய் கொள்ளையடிச்சா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் எந்த இடத்துல போய் நின்று துதிக்கிறீங்களோ அந்த இடம் ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். அக்கா பக்கத்து வீட்டில் போய் நின்று துதிச்சிடாதீங்க, அப்படிலாம் இல்லை. ஞானம்ல பக்கத்தில் ஒரு பெரிய பங்களார் காட்டவரை இது கோட்டை மாதிரி இருக்கிற இதில் துதிக்கிறேன், அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு தான் நான் சொன்ன முதல்ல ஆலோசனையை கேட்கணும், தரிசனத்தை கேட்கணும். அதெல்லாம் கேட்டுட்டு போய் தான் போய் செய்யணும். தரிசனம் இல்லாமல் நீ பக்கத்து வீட்டில் அவன் பங்களாதத்தை இப்போ இதை நான் துதி செய்ய தொடங்கிறத கோட்டை உடையட்டுன்னு இந்த ஏற்ற காம்பவுண்டை உடைச்சிருவோமா?
அதெல்லாம் கிடையாது. அதனால் ஞானத்தோடு கூட தரிசன திட்டத்தோடு கூட இன்றைக்கு நீங்கள் அலங்கம் ஒருவேளை அது அடைக்கப்பட்டிருந்தாலும் கேட்கும் பொழுது இந்த வருஷத்தில் ஆண்டவர் அதை சுதந்திரிக்கும்படியான பலத்தை தருவார். சரி, மூன்றாவது அதே 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். மூன்றாவதவங்க எங்கே போனாங்க? 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சரி, இப்போ என்ன பண்றாரு? அடுத்து நான் எங்க போறேன் அப்படிங்கிறாரு. நான் யோர்தானுக்கு போறேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த எலிசா என்ன சொல்லுகிறாரு? நானும் உங்களோடே கூட வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த யோர்தானின் அனுபவத்தில் நம்ம கடக்க வேண்டும். இப்போ முதலாவது அப்பத்தின் வீட்டில் கிடைச்ச ஆசீர்வாதம் வேற, 2வது எரிகோ அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம துதித்து ஜெயம் பெறுகிறது வேற, 3வது இந்த யோர்தானில் நம்ம விசுவாசமாய் காலடி எடுத்து வைத்து சுதந்திரிக்கிற போகிற ஆசீர்வாதங்கள் வேற, ரெட்டிப்பான நன்மைகள். இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இந்த யோர்தான் பிறக்கிற இடத்துக்கும் அது பாய்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 3000 அடியாம். 3000 அடி மேலேருந்து கீழே வந்து ஒரு அருவி விழுந்து ஓடிச்சுன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதை நிற்கு யோசுவா சொல்லுகிறார். யோசுவாவின் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் ரொம்ப அருமையாக யோசுவா சொல்லுவார். ஒரு விசுவாசத்தில் சொல்லுவார் பாருங்களேன். 3வது அதிகாரம் 3வது வசனம். 3வது அதிகாரம் 13வது வசனம். சாரி, சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். பாருங்களேன், அங்க யோசுவா ஜனங்களை திடப்படுத்துகிறாரு. நீங்க போங்க, உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போகிற ஆசாரியர்களுடைய கால்களை நீங்க பின்தொடர்ந்து போங்க. அவர்கள் ஆசாரியருடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் 3000 அடி உயரத்திலிருந்து பரவி நிற்கக்கூடிய, பரவி பாயக்கூடிய அந்த யோர்தான் நதியும் ஒரு குவியலாக நிற்கும் என்று சொல்லுகிறார். இப்போ சொல்லுகிறது யோசுவா, ஆனால் செய்கிறது நம்மளாக தான் இருக்கணும். அப்படி தானே? இப்போ இதை செய்கிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வேணும். ஆமென். இப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். எரிகோ அடைக்கப்பட்டு தான் இருக்குது, துதிக்கிறோம். ஆனால் விசுவாசத்தோட அடுத்த நிலைமைக்கு போகணும். இப்போ யோர்தான் என்பது என்னன்னா கரை புரண்டு ஓடுகிற அனுபவம். ஒன்று அடைக்குது, இல்லைன்னா கரை புரண்டு ஓடுது. இப்போ ஆண்டவர் நாங்கள் இதில் என்ன செய்வோம்னு சொல்லும் பொழுது, அங்கே யோசுவா நீங்கள் ஆசாரியருடைய கால்கள் போட பின்தொடர்ந்து போங்கன்னு சொல்லும் பொழுது, அங்கே 3:15-16 வாசிக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க பாருங்க. அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போனது, ஆனால் ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலேருந்து ஓடி வருகிற தண்ணீர் என்று என்ன பண்ணா, ஒரு 2 ஊருக்கு நடுவில் அப்படியே ஒரு குவியலாக குமிஞ்சுன்னு சொல்கிறார். இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமாங்க? நீங்கள் நினச்சி பாருங்களேன். பெரிய ஆறு ஓடுது, அதுவே நிற்கணும்னு நினச்சா நிற்குமா? எப்படி நிற்கும்? இங்கே ஒரு குவியல், இங்கே ஒரு குவியல் நிற்கிது அப்படின்னா இந்த பக்கம் வரக்கூடிய இடத்துல அப்படியே நிற்கிதுன்னா இது கற்பனை பண்ண முடியாத ஒரு சம்பவம் அல்லது ஆண்டவர் அற்புதத்தின் கரம். அப்போ இந்த வருஷத்தில் நமக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மைகளை, அரிதான காரியங்களை கேட்கும் பொழுது என் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். அதற்கு நம்ம இடத்துல காணப்படக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா? விசுவாசம். ஆண்டவரே, நான் இந்த வருஷத்தில் உங்களை விசுவாசிக்கிறப்பா. ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை, அரிதானவைகளை கேட்டா என்று சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? நான் உங்களோடே ட்ராவல் பண்ணுவாப்பா. பெத்தேலுக்கு வருவேன், எரிகோவுக்கு வருவேன், யோர்தானுக்கு வருவேன். அந்த யோர்தானிலும் கூட என் தேவனுடைய கால் படும் பொழுது, அல்ல ஆசாரியனுடைய கால் படும் பொழுது ஒரு குவியலாக நிற்கும் என்பதை என் கண் காணும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுங்க. அங்கே என்ன பண்ணாங்க? தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் என்று சொல்கிறாங்க. பாருங்களேன், உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்களாம். இப்போ தண்ணி போயிட்டே இருக்குமா? இப்போ நான்லாம் கிராமத்தில் பிறந்த ஆள் தான். எங்கள் ஊரில் ஆற்றுல தண்ணி போகும், தண்ணியை மேலே அடைச்சிருவாங்க, அடைச்சி வேறு பக்கத்து இருப்பாங்க. 3 நாளுக்கு அந்த மண் காயாது. ஏன்னா டெய்லி இப்போ தண்ணி போயிட்டு இருந்த மண் கிட்டத்தட்ட 1.5 அடி 2 அடி ஆழத்தில், அதை காயறதுக்கு 3 நாள் 4 நாள் ஆனால் தான் அந்த மண் வழியாக நம்ம நடந்து போக முடியும். ஆனால் ஒரு குவியலாக நிற்கிது. குவியலாக நின்னோன்னா அடுத்த நிமிஷமே உலர்ந்த தர வழியாக கீற்று போட்டார் கீழே இருந்து பூமியில். நீங்களாம் நடந்து போகணும்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஏசியும் போடுவார். இப்போ ஒருவேளை கூலாச்சுன்னா அடுத்த வருஷம் நாங்கள் ஹீட்ரு போடுறோம்.
கொஞ்சம் அனலாவாது இருக்கேன். அதாவது கற்பனைக்கு அப்பாற்பட்டதை நடக்க முடியுமாங்க? உடனே நடக்க முடியுமா? நடக்க முடியாது. அப்போது இதில் என்ன சொல்ல வரேன்னா, என் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்வதற்கு அவர் போதுமானவர். ஆமென். அப்போ இந்த வருஷம் நம்ம என்ன கேட்க போகிறோம் தெரியுமா? ஆண்டவரே, எங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தாங்கப்பா, ரெட்டிப்பான வரங்களை எங்களுக்கு தாங்கப்பா. அதுக்கு நாங்கள் பெத்தேலுக்கு போனோம், பரவாயில்ல வர்றோம். எரிகோவுக்கு வர சொல்கிறீங்க, வர்றோம். ஆண்டவரே, யோர்தானின் அனுபவத்துக்கு வரணுமா? வர்றோம் ஆண்டவரே. விசுவாசத்தோட இந்த யோர்தான் அனுபவத்தில் அந்த நடந்த காரியம் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் இந்த 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் எலியா முறுக்கி அடிப்பார். அவருடைய சால்வையை முறுக்கி அந்த நதியில் அடிப்பார். வாசிங்கக்கா 2வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது 2 பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இப்ப பாருங்களேன், எலியா என்பதை தேவனுக்கு ஒப்பாய் வைத்துக் கொள்வோம், எலிசா என்பதை நமக்கு ஒப்பாய் வைத்துக் கொள்வோம். நான் சொன்ன பாருங்க, எலியா அன்றைக்கு என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய சால்வை முறுக்கி அடித்தாரு, அங்கே வழி அவர்களுக்கு விட்டது. அதே போல் எலிசாவும் செய்வார் பாருங்க. 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது 2 பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அப்போ எங்கள் அப்பா என்ன செஞ்சாரோ அல்லது என்னை வழி நடத்தினவர் என்ன செஞ்சாரோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி செய்த மாத்திரத்தில் விசுவாச சோதனையில் என்ன பண்ணா? அங்கே அற்புதங்களை பெற்றான். ஆமென். எலியாவின் தேவன் எங்கள் விசுவாச, அது பாட்டு இருக்கு. சரி வேண்டாம், நம்ம பாட்டு படித்த நேராரு. எலியாவின் தேவன் எங்கே இந்த விசுவாச சோதனைகள்னு ஒரு நல்ல பாட்டு இருக்குது. அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களை நாம் இந்த வருஷத்தில் விசுவாசமாய் செய்யும் பொழுது என் தேவன் எப்பேற்பட்ட நதியாக இருந்தாலும் அந்த நதியில் பிரிய பண்ணி நமக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அப்போ எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நாங்கள் ரெட்டிப்பான எங்களுக்கு ஆவியின் வர வேணும், ரெட்டிப்பான நன்மைகளை வேணும். அதுக்கு என்ன தெரியுமா? நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கணும். ஏன் இப்போ அப்படி உங்களோடு கூட இருக்கணும் நம்ம தீர்மானிக்கும் பொழுது 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிப்போம். நம்ம எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்கணும். பெத்தேலுக்கு போகணும், எரிகோவுக்கு போகணும், யோர்தானுக்கு போகணும்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க. அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். இப்ப நம்ம தீர்மானம் எடுத்தாச்சு. பெத்தேலுக்கு போவோம், நான் தீர்மானம் எடுத்துட்டேன். எரிகோவுக்கு போவேன் தீர்மானம் எடுத்துட்டேன். எல்லா தீர்மானம் எடுத்த உடனே எடுத்த இடத்துலலாம் பாதி பேர் வந்து நின்றுக்கிட்டு உன்னை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இப்போ அதை தான் அவங்க பண்ணாங்க. உங்கள் எஜமான இன்னைக்கு வானத்தில் எடுத்துக்கொள்ள போகிறாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எலிசாவை பார்த்து கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறார்? அதற்கு தேவன், சரி அதற்கு அவன், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னா. அப்போ என்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்களோ அந்த தீர்மானத்தை குலைப்பதற்கு நிறைய ஜனங்கள் எழும்பி வருவாங்க. அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைப்பாங்க. அது அவங்களுக்கு அது என்ன பண்ணலாம், ஓய்வு நாளாக இருக்கலாம். ஆனால் நமக்கு அது பரிசுத்த நாள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை சொந்தக்கார பேர் இருந்தாலும் என்னை ரட்சித்தது ஆண்டவர், அப்படி தானே? அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எப்போ தெரியுமா? என் தேவனை ஆராதிப்பதற்கு அவங்களுக்கு தடை இல்லாத வரைக்கும் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தான். ஆனால் என் தேவனை ஆராதிப்பதற்கும் நான் பெத்தேல் அனுபவத்திலையும் எரிகோ அனுபவத்திலையும் யோர்தானின் அனுபவத்தில் நான் இருக்க வேணும்னா அவங்க எல்லாம் எனக்கு 2வது தான். ஆமென். அல்லேலூயா. ரெட்டில்ஸ்க்கெல்லாம் போகக்கூடாது அம்மா. ஆமாம், எத்தனை அனுபவம் வந்தாலும் ரெட்டில்ஸ் போனாலும் ஆண்டவரை ஆராதிக்கணும். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பெரிய காரியங்களை செய்வார். சரியா? தெரியும், ஒரு ஆளுக்கு அது புரியும். சரி, நான் அம்மா உரிமையாக சொல்லலாம். இப்போ சனிக்கிழமை ராத்திரி பெட்டியை தூக்கிட்டு போகக்கூடாது. சரி, அப்போ என்ன தெரியுமா? தீர்மானத்தில் உறுதியாக இருங்கங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆலயத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் ஆலோசனையின் கர்த்தர். ஆமென். நிறைய பேர் நம்மளை பின்னால் இழுக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்கிறான், இவ்வளோ நாள் ஜபன் போனி என்னத்தை கண்ட, அதுதான் அதனுடைய அர்த்தம். நீ இன்னைக்கு எடுத்துக்கொள்வார் பார் அப்படின்னா அவனே பயந்து போய் கூட போயிட்டுருக்கான். ஏன்? அவர் சொல்லிட்டார் கண்டிஷன், நான் எடுத்துக்கொள்ளணும்னா நான் எடுத்துக்கொள்றதை பார்த்தா மட்டும்தான் உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் தருவேன்னு இருக்கிறாரு. இப்போ இவன் கண்ணை திறந்து விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான், இவர் எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவார். இதில் வேறு சைடில் இருக்கவன்லாம் என்ன பண்ணுறான்? அவனை பார்க்க விடாமல் தடுக்கிறான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஆசீர்வாதத்தை எப்போ தருவார்னு பார்க்கறதுக்கு இங்கே வந்தால் நம்மளை பாதி பேர் பார்க்க விடாமல் பின்னால் இழுக்கிறதுக்கு ஆள் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இருக்கா இல்லையா?
ஆமாம், அப்போ தான் நான் தாய் மாமன் ஸ்தானத்தில் உங்களை உட்கார வைக்கணும்பா. நீ தாய் மாமன் இல்லையா, என்ன மாமனாக இருந்தாலும் பரவாயில்லையா, நான் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றப்பா. நம்ம நினைக்கக்கூடாது, ஓ நம்ம தாய் மாமன் கிரேட், நமக்கு பெருசு, அங்கே போயிடுவோமா. அப்போ நமக்கு பெத்தேலுக்கு வந்து பிரயோஜனமே இல்லை. ஆமேன். அதுக்கு நிறைய பேர் இழுக்கிறதுக்கு இருப்பாங்க. அதேமாதிரி பாருங்கள், அடுத்த வசனத்தை பாருங்கள். அடுத்து அதே மாதிரி எரிகோவுக்கு வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க, 5வது வசனம் பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா. சரி, பெத்தேலில் தான் ஒரு கூட்டம் இருக்குது, இப்போ அடைக்கப்பட்டு தானே இருக்குது. நான் என்ன நினச்சேன், பெத்தேலில் ஆசீர்வாதத்தின் இடத்துலையாவது சரி பாதி பேர். இப்போ இந்த கூட்டம் இங்கே அங்கேருந்து இங்கே வந்துச்சா, இல்லை இங்கே ஒரு கூட்டம் இருக்குதான்னு தெரியல. நம்ம எங்கே போனாலும் நமக்கு சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. எதுக்கு, நம்மளை ஏதாவது கேலி கிண்டல் பண்ணி, ஆமாம் இப்போ இவரெல்லாம் பெரிய ரொம்ப இயேசுவாயிட்டாராம் அப்படிமா பாதி வரைப்போம். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போய் இல்லை நான் இப்போ சினிமாலாம் பார்க்குறது இல்லைடா, எதுக்கு ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், ஓ நீ இயேசுவா மாறிட்டியோ அப்படிம்பானுங்க. அப்படிலாம் என்ன அர்த்தம், சரி இயேசுவா மாறினதால தான் அவர் கூட நம்ம பண்ணப்பட முடியலை. இப்போ ரொம்ப முந்தியெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க பிடிக்கும். இப்போ நான் நினைக்கிறேன் நிறைய தனிமையில் இருக்க எனக்கு பிடிக்குது. ஆமேன். தனிமை அப்படியே லூஸ் மாதிரி அப்படியே இருப்பேன். நெலிசா தான் பார்த்துட்டு போவான், இந்த ஆள் ஏன் இப்படி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று நான் நினச்சா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் நிறைய போய் அப்படிலாம் போன ஆள் தான். ஆனால் இப்போ என்ன தெரியுமா, எல்லாத்தையும் வேண்டாம், எல்லாம் பின்னால் இழுக்குது, ஏதோ ஒரு தடையை கொண்டு வருது. இப்போ நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருவாங்க. இல்லை இடப்பட்ட நாட்கள் ஏதோ அங்கே போகலான்டா, இதில் போகலாம், அந்த கம்பெனியில் பெருமிச்சு ஏதோ ஒன்று செஞ்சுருவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கும், எல்லாரோடையும் போக வேண்டியது இருக்கும். இப்போ நானும் என் தேவனும் தான், நானும் என் குடும்பம் தான் போதும் ஆண்டவரே. அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகளோட குடும்பம், உலக பிரகாரமான பிள்ளைகளோட குடும்பம், அது ரெண்டுமே நமக்கு நிறைவாக இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இப்படி எத்தனையோ பேர் உங்களை பின்னால் இழுக்க வந்தாலும் நீங்கள் சொல்லணும், அதற்கு அவன் எனக்கு தெரியும், சும்மா இருங்கன்னு சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லணும், சும்மா இருங்கன்னு அவங்கள பார்த்தான்னு சொல்லணும். நீங்கள் சும்மா இருந்துடக்கூடாது, சரியா? சும்மா இருங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் ரொம்ப பேசாதீங்க, எங்கள் ஆண்டவரை பற்றி எங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி தானே, நீ இப்போ ஏசுன்னு போய் என்னத்தை கண்ட, ஒருவேளை நகோமியெல்லாம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் போய் இழந்துட்டியா, அங்கே பெத்தேலுக்கு போனியா, எல்லாத்தையும் போய் இழந்துட்டியா, பரவாயில்ல, அதனால சாரி பெத்தேலேருந்து போனியா நீ எல்லாத்தையும் இழந்துட்டியா, பரவாயில்ல. அவள் சொல்கிறா அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோபை பார்த்து சொன்னாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் கொடுத்தது அவர் தான், எடுத்தது அவர் தான். ஆனால் ஒன்று தெரியும், அவர் ரெட்டிப்பான நன்மைகளை எனக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போது இந்த இடத்துல எத்தனை பேர் உங்களுக்கு எரிகோவில் நின்று எதிர்த்தாலும், எத்தனை பேர் யோர்தானில் நின்று எதிர்த்தாலும், கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருங்க. ஆமென். ஆண்டவரே நான் உண்மை விடுகிறது இல்லை. அவன் அதான் சொல்கிறான், ரொம்ப அருமையாக சொல்கிறான் பாருங்களேன். ஆண்டவரே உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் சொல்லும் பொழுது, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது, அரிதான காரியத்தை கேட்குறத நீ கேட்ட, நீ நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீ கண்டன்னா உனக்கு கிடைக்கும் சொல்லி போகும்பொழுது, அவன் என்ன அக்னிமயமான குதிரைகள் வந்து எலியாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே எலிசா பார்த்ததுனால அவனுக்கு மேலே இருந்ததான ரெட்டிப்பான அபிஷேகம் எலிசாவுக்கு கிடைத்தது. ஆமென். எலிசா ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ரெட்டிப்பான அற்புதங்களே அவர் செய்தார். எலிசா செய்வதை காட்டிலும் அதிகமான அற்புதங்களை எலிசா மூலமாக ஆண்டவர் செய்ய வச்சார். அப்போது இன்றைக்கு நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம் என்ன தெரியுமா, ரெட்டிப்பான நன்மை என்ன தெரியுமா, இன்றைக்கு ஆண்டவருடைய இருதயம் கேளுங்கள், நான் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமாக நிறைவாயிருக்கும்படி நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால், ஆண்டவர் நீங்கள் இப்போ இதை கேட்டீங்க பாருங்கள், இதிலெல்லாம் ஆண்டவருடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென். இப்போ ரெட்டிப்பான வர யாருக்கு வேணும்? இப்போ ஒரு ஆள் 2 ஆள் தான் கை தூக்கியிருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் வேண்டாம் போலுக்கு. அப்போ ரெட்டிப்பான வர நம்மளுடைய வாழ்க்கையில் வேணும்னா நம்ம பெத்தேலின் அனுபவத்திற்கு வரணும், அப்பத்தின் வீட்டுக்கு வரணும், தரிசனத்தை பெறணும், ஆண்டவரோடு கூட பேசணும், உறவாடணும். எரிகோவுக்கு வரணும். எரிகோ அடைக்கப்பட்டிருக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை, துதிப்போம், ஆண்டவர் எரிகோவை இடிந்து உள்ள பண்ணுவார். அது மட்டுமல்ல, யோர்தானை நம்ம கடந்து வருவோம், யோர்தானிலையும் அற்புதங்களை செய்வதற்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் ஒரு பாயிண்ட் முடிச்சிருக்கேன். அதை அடுத்து இன்னும் ஞானத்தை கேட்கணும், செழிப்பை கேட்கணும். ஆண்டவர் என்ன நம்ம மட்டத்தில் எதிர்பார்க்குறாரு அப்படின்னா வந்துச்சுன்னா 11 மணி ஆயிரும். அதனால் நான் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிடம் நான் எடுத்துகிட்டு இன்னும் ஒரே ஒரு குறிப்பை நான் சொல்லி முடிச்சுட்டு, கர்த்தருக்கு சித்தமானால் இடப்பட்ட காலங்களில் பைபிள் ஸ்டடிலையோ அது மார்னிங் ப்ரேயர்லையோ நான் அதை மீண்டுமே நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி, 2வது ஆண்டவரத்தில் எதை கேட்டால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம்.
கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே. நம்ம 9வது வசனத்துக்கு வந்துருவோம்க்கா. நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சொல்லி ஏராளமாய் இருக்கிற அந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று சொல்லி சொல்லுகிறேன். இப்போ ஆண்டவர் சாலமோனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகிறார். அவர் கேட்குறார், உனக்கு எதப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த சாலமோன் என்ன தெரியுமா சொல்கிறான், எனக்கு பொண்ணு வேணும், வெள்ளி வேணும், வீடு வேணும், வாசல் வேணும் கேட்காதபடி இத்தனைக்கும் உரியவர் நீங்கப்பா, ஆனால் இத்தனை ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு வேணும்னு கேட்குறான். உடனே ஆண்டவருடைய இருதயம் பாருங்களேன், அவர் உகந்த விண்ணப்பமாக இருந்ததான். இந்த விண்ணப்பம் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி ஆண்டவர் தருவார். அப்போ 2 வகையான ஞானத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம் இந்த வருஷத்தில். ஆண்டவரே, இந்த வேதத்தை அறிகிற அறிவினுடைய ஞானம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உலகத்தில் நாங்கள் எப்படி நடக்கணுங்கிற ஞானம் வேணும். உலகத்தில் நாங்கள் எப்படி சர்வை பண்ணணுங்கிற ஞானம் எங்களுக்கு தாங்கப்பா. ஏன் தெரியுமா, அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவருடைய ஞானம் அது என்ன பண்ணுறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானம். நம்ம ஞானத்துக்கெல்லாம் அதாவது எப்படி சொல்கிறது, எதையும் மாற்றுவார், எதையும் திருப்புவார். அப்போ அவருடைய ஞானத்தை நம்ம கேட்டுப்பட்டுக்கொள்ளணும். ஒருவேளை நம்ம எவ்வளோ ஞானமாக இருந்தாலும் கூட ஞானத்தை மழுங்க பண்ணுவதற்கு ஆண்டவரால் முடியும். எவ்வளவு ஞானம் நம்ம திறமசாலிகளாக இருந்தால் கூட சில நேரம் நம்மளை மழுங்க பண்ணிடுவார். நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர், நான் கெமிஸ்ட்ரி எல்லாம் போட்டுருவேன்னு சொன்னால் C2க்கு பதில் C போகிறப்பட்ட கொஸ்டின் ஃபுல்லாக தப்பாக போயிடும். அப்படி தானே? எவ்வளோ பெரிய ப்ராக்டிஸ் ஆகும், எவ்வளோ பெரிய 10 வருஷம் எடுத்தால் கூட நம்ம ஞானம்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவார் ஆண்டவர். ஆனால் என் தேவனுடைய ஞானம் அவருக்கு உகந்ததாய் காணப்பட்டு அவன் சாலமன் கேட்குறான், ஆண்டவரை நியாயம் விசாரிக்கிற எனக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்துன்னு சொல்லி கேட்குறான், ஞானத்தை தாங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, நீ உனக்கு நீடித்தனால கேட்கலப்பா, ஐஸ்வர்யத்தை கேட்கல, உன் சத்துருக்களுடைய பிராணனை கேட்கல, நியாயம் விசாரிக்கிறது ஏற்ற ஞானத்தை நீ கேட்டதுனால உனக்கு இதை எல்லாத்தையும் தாரன்ட்ட. இப்போ இதை பைபிள் படித்த உடனே நமக்கு எல்லாம் தெரியும். இப்போ நம்ம இப்படி ஒரு டெக்னிக்காக நம்ம கேட்போமே, அது சாலமனை போல் ஞானத்தை கேட்டால் இதெல்லாம் கிடச்சிருமே நினைக்கக்கூடாது. நம்ம புத்தி எப்படி திரும்ப வேறு மாதிரி சாலமனை மாதிரி ஆண்டவரை என்ன ஞானத்தை கேட்குறோம்ப்பான்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஞானத்தை கேட்டால் இதெல்லாம் தந்துடுவார்ல, அப்படி இருக்கக்கூடாது. அது கண்ணிங்காக உள்ள ஜபம். ஆண்டவர் உண்மையான எங்களுக்கு ஞானத்தை, வேதத்தை ஆண்டவரை நேசித்து அதை வாசிக்க, அதை போதிக்க, அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நாங்கள் தியானிக்க ஞானத்தை தாங்கன்னு கேட்கும் பொழுது அவருக்கு அப்போந்தான் அவர் இதை எக்ஸ்ட்ராலாம் கொடுப்பார். நீங்கள் எக்ஸ்ட்ராவை நினச்சிக்கிட்டு ஞானத்தை கேட்டிங்கன்னா ஞானத்தை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவை நிறுத்திடுவார். என்ன வருஷத்துடைய வாக்குத்தத்தை பயங்கரமாக இருக்க. நான் உண்மையில் இப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு வரவே இல்லை, சரியா, நல்லா தியானிச்சுட்டு வரவே இல்லை. அப்போ எதை வேணுமோ அதை நம்ம ஒழுங்காக கேட்கணும். அப்போந்தான் சந்தோஷம், அவருக்கும் நிறைவு, நமக்கும் நிறைவு. அப்போ ஞானத்தை கேட்கும் பொழுது அவருக்கும் சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு சொல்கிறாரு, ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். அவன் கேட்டது 1 கிடைச்சது 2. ஏதோ ஒரு விளம்பரம் போடுறானுங்க, கேட்டது 1 கிடைச்சது 2 அப்படி. ஒரு டிவி வாங்கினா ஒரு டிவி பல ஃப்ரீ மாதிரி. அவன் ஞானத்தை தருகிறது மாத்திரமல்ல, உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தந்தார். 2 முக்கியங்க. எந்த அளவுக்கு ஞானம் முக்கியமோ அதே மாதிரி உணர்வு நமக்கு முக்கியம். எனக்கு ஞானம் வந்துருச்சுங்கிறதுக்காக உணர்வு இல்லாமல் இப்போ என்னத்தையா லூஸ் மாதிரி பேசணும்னா அப்போ ஆண்டவர் உணர்த்துவார். இந்த இடத்துல நீ மகளை நீ பேசாத, இந்த இடத்துல போய் பேசுன்னு சொல்லி உணர்த்தும் பொழுது அந்த உணர்வின் ஆவியானவர் நமக்குள்ளே ரெட்டிப்பாய் வேணும் இந்த வருஷம். அப்போ ஞானத்தை மட்டும் இல்லை, ஞானமுள்ள தேவன் கொடுத்தது என்ன தெரியுமா, உணர்வையும் சேர்த்து கொடுக்குறார். ஆமேன். இது எத்தனை பேருக்கு நீங்கள் புரியுதுன்னு தெரியல. ஞானத்தை கேட்டோம், ஞானத்தை மட்டும் நான் கொடுத்துட்டா சில நேரம் இவன் உணர்வு இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு உணர்வுள்ள ஆவியை ஆண்டவர் தருவார். ஆமேன். அப்போ இந்த வருஷம் ஆண்டவரை எனக்கு ஞானம் மாத்திரம் இல்லைப்பா, உன்னை உணர்வுள்ள ஆவியை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா, ரெட்டிப்பான வரத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் ஞானத்தை தருவார். உணர்வுள்ள ஞானத்தை கொடுத்துட்டு டெஸ்ட்டும் வைப்பார். சரியா, டெஸ்ட்டை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். சரி, எடுத்துங்க. அதே 3வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு வாங்க. டெஸ்ட்டில் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறது ஞானத்தை கொடுத்த பிறகு தான் தெரியும். அப்படின்னா என்ன தெரியுமா, உங்கள் இடத்துல ஆலோசனை கேட்குறாங்க பாருங்கள், அந்த இடத்துல உங்கள் இடத்துல ஏதோ ஒன்று கேட்குறாங்க பாருங்கள், அப்போ நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு தான் உண்மையிலே நீங்கள் ஞானம் உள்ள பிள்ளைகளா உணர்வுள்ள பிள்ளைங்களாங்கிறத இந்த வருஷம் சோதிப்பார். இல்லையா, அமைதியாக இருந்துடணும். ஆண்டவரே நான் எதையும் செய்யக்கூடாது. 16வது வசனத்துலேருந்து பார்க்கும் பொழுது 2 பேர் வர்றாங்க, 2 ஸ்திரீ.
2 பேரும் பிள்ளை பெற்றாச்சு. சரியா? 2 பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தி வந்து என்ன பண்ணுறா, ஒரு பிள்ளை மேலே விழுந்து ஒரு சரிஞ்சு படுத்துருக்கா, பிள்ளை செத்து போச்சு. உடனே என்ன பண்ணிட்டா, பக்கத்தில் இருந்தா பாருங்கள் பிள்ளை, அவள் பிள்ளை எடுத்து இவள் பிள்ளையாக கிடத்திக்கிட்டா. கிடத்திட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா 2 பேருக்கும் சண்டை. என்ன சண்டை? இவன் ஏன் பிள்ளைங்கிறா, இவன் ஓம் பிள்ளைங்கிறா. செத்தது தான் ஓம் பிள்ளை அப்படிங்கிற. செத்த பிள்ளை எங்கே தூக்கி வச்சுட்டு நல்ல பிள்ளை எங்கே தூக்கி வச்சுட்டா தான் பக்கத்தில். உடனே என்ன பண்ணுறா, சாலமன் இடத்துல இப்போ ஆண்டவர் உணர்வை கொடுத்துட்டாரு, ஞானத்தை கொடுத்துட்டாரு. இப்போ ஞானம் கொடுத்த ஞானத்தை அவன் எப்படி பயன்படுத்துகிறாங்கிற அடுத்த வசனத்திலே அது இருந்ததுன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அடுத்த அதே நீ தாவீது நடந்தது போல் நீ நடக்கணும் அப்படிலாம் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டாரே என்னமோ தெரியல. நீ எப்படா அதுக்கு தீர்ப்பு சொல்கிற அப்படின்ட்டு. உடனே 2 பேரும் காலில் வராளுங்க. ஐயா செத்து போச்சு என் பிள்ளை, அவள் பிள்ளை தான் செத்து போச்சு, நீவா சொல்கிறா. இல்லைப்பா இது இவா பிள்ளை தான் செத்து போச்சுன்னு. சரி பார்க்குறாரு, கர்த்தர் கொடுத்த ஞானம் என்ன பண்ணார், அந்த பிள்ளைய 2 துண்டாக போடுங்க. சரியா? ஆளுக்கு ஒரு துண்டை கையில் கொடுங்க, செத்தத்தை தூக்கி கொண்டு போதைங்கன்னு என்ன பற்றில அதில் எழுதலை. சரியா? ஆளுக்கு ஒரு துண்டாக போடுங்கன்னு உண்மையிலே அந்த பெத்த தாய் என்ன பண்ணா, அழுதா. என்ன சொன்னா, எப்பா வெட்டாதீங்க, அது அவளுக்கே கொடுத்துருங்க, அது உயிரோடு இருந்து அவட்ட கூட வளரட்டும் அப்படின்னா. ஆனால் இந்த கொண்டுபிட்டு மாற்றி வச்சிருக்கா பாருங்க, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பிள்ளை செத்ததும் செத்துச்சு, இப்போ அந்த பிள்ளையும் சாவணும்ட்டே வெட்டு பாதியாக வெட்டு, பாதி துண்டை எனக்கு கொடுனா. அவன் எதுக்கு ஏதோ மட்டன் இல்லைன்னு சமைக்க போன சொன்னாலும் என்னமோ தெரியல. ஆனால் ஆண்டவர் ஞானம்குள்ள தேவன் சாலமனுக்கு ஞானமும் உணர்வு கொடுத்ததுனால, பிள்ளைய நீ வெட்டாத, உண்மையிலே இந்த பதறுகிற தாய் தான் உண்மையான தாய் என்று சொல்லி அவளுக்கிட்ட என்ன பண்ணார், அந்த பிள்ளையை கொடுத்தாரப்போ. எவ்வளவு ஞானமுள்ள ஒரு தீர்ப்பை கொடுப்பதற்கு என் தேவன் போதுமானவராக இருந்தது போல், நீங்கள் உங்களிடத்தில் வருகிறதான பிரச்சனைகளுக்கு அல்ல உங்களிடத்தில் வருகிற ஆலோசனைகளுக்கு இந்த தேவனின் ஞானத்தை இந்த வருஷம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களிடத்தில் ஞானம் இருக்கிறது என்று சொல்லி ராஜாக்களுடைய ஸ்திரீகளும் பெரிய பெரிய நாட்டு ஸ்திரீகளும் உங்களிடத்துல ஞானத்தை கேட்க ஓடி வருவாங்க. ஆமென், அல்லேலூயா. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனின் ஞானத்தை கேட்டுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா. அப்படி தானே? இந்த இவருடைய ஞானத்தை கேட்டு எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நமக்குள்ள ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் கிடைக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோமே. ஆனால் தேவன் எப்படி சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த பின்பு அவருக்கு உகந்ததாய் காணப்பட்டது, அவனுக்கும் ஞானத்தை கொடுத்ததுனால அவரும் சந்தோஷமாய் காணப்பட்டார்கள். அப்போ எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, செழிப்பான இதை கேட்கணும். அதாவது அது அக்ஷாலை குறித்த காரியங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பாரத்தை நம்ம மேலே ஏற்றக்கூடாது நிறைய இருந்தாலும் கூட போதும் நான் நினைக்கிறேன். 2 குறிப்புகள் தேவன் நிறைவாய் நமக்கு தந்திருக்கிறார். அதில் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் நம்ம ஆராதிப்போம். ஆண்டவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரிதான காரியத்தை கேட்க நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏதோ உலக காரியங்களே நான் ஜெபத்தில் சொல்லும்போது கூட நான் சொன்னேன், உலக காரியங்களையே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அரிதான காரியங்களை இழந்து போவீங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ பரிகாசங்கள் வந்தது. ஹல்லேலூயா. பெத்தேலிலே தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இருந்தாங்க. தம்பி சொன்னாங்க அவங்களே போனாங்களானா, இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்தேலில் ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருந்தாங்க, எரிகோவில் ஒரு கூட்டம் தீர்க்கதரிசி புத்திரர்கள் இருந்தாங்க, யோர்தானுக்கு முன்பதாக இருந்ததார்கள். ஒவ்வொரு இடத்திலையும் அவனை பரியாசம் பண்ணுகிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அரிதான காரியத்தை கேட்கும்போது பிசாசு சொல்லுவான், இதெல்லாம் கேட்டால் ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறாரா, உனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் கிடைக்குமா, ரெட்டிப்பான ஒரு வரம், ஆவியின் வரம் கிடைக்குமா, உன்னால் ஊழியம் செய்ய முடியுமா, உன்னால் தேவனுடைய நாமத்தை பிரசங்கிக்க முடியுமா, உன்னால் ஆண்டவரை பாடி ஆராதிக்க முடியுமா. ஹல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் அவரை துதிப்பதற்கும் அவரை உயர்த்துகிறதற்கும் அவருக்கு ஊழியம் செய்யறதுக்கும் நீங்க கேட்கணும். அதுதான் அரிதான காரியம். ஹல்லேலூயா. எல்லா தீர்க்கதரிசன புத்திரர்களும் அங்கங்க போன இடத்துல நமக்கு சாப்பாடு கிடைச்சா போதும்னு சொல்லி அங்கங்க கூடி உட்காந்து சமைக்கிறதும் சாப்பிட்றதுமா இருந்தாங்க. ஆனால் தனக்கு கிடைத்த நேரத்தில் சும்மா இருந்தவன் கிடையாது இந்த எலிசா. 12 ஏர் மாடுகள் போகும்போது அதற்கு பின்பாக இருந்து தன்னுடைய தகப்பனுடைய நிலத்தை உழுது கொண்டிருந்தவன். சில பேர் வேலை வெட்டியே இல்லாமல் இருந்துட்டு நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லுவாங்க. எனக்கு வேற வேலையே இல்லை அதனால நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்றவங்க சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் சோம்பேறியா இருக்கிற ஆளை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்க மாட்டார். உலகத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நேர்த்தியாய் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்.
உலக வேலையாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்துக்குரிய காரியமாக இருக்கலாம், குடும்பத்தை நடத்துகிற காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கலாம், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கலாம். உலக பிரகாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளை உண்மையாக செய்கிறவங்க, அப்படி வேலையை செய்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் எலியா போய் எலிசாவை அழைத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி அழைத்த நாள் முதற்கொண்டு அவனுக்கு என்ன அழைப்போ அந்த அழைப்புக்குரிய வேலையை அவன் கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தான். மற்ற தீர்க்கதரிசன புத்தகங்களோட சேர்ந்து அரட்டடிச்சு ஒன்றா இருந்து கூடி கும்மாளம் போடுறதுக்காக அவன் வரல. என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார்னு சொன்னால் என்னை நடத்துகிறதான தேவ ஊழியனை, தேவ மனுஷரை நான் பின்பற்ற வேண்டும். அதற்கு எத்தனையோ பரிகாசங்கள் வந்தது. அந்த பரிகாசங்களை தாண்டி அவன் பின்பற்றி போகும் பொழுது பெத்தேலுக்கு போனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். பெத்தேலில் என்ன கிடைக்கும்? தேவனுடைய வார்த்தை கிடைக்கும், தரிசனம் கிடைக்கும், அங்கே பொருத்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிறதான உங்களுடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு அதை பின்பற்றுகிற அனுபவம் இருந்தால் தான் நீங்கள் அரிதான காரியத்தை கேட்க முடியும். இல்லைன்னா உலக காரியங்களை குறித்ததே உங்களுடைய விருப்பமாக இருக்கும். அதுக்காக ஆண்டவர் உலகத்தில் உங்களை தரித்திரமாக வைக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தை கேட்கறதுனால ஆண்டவர் என்ன தரித்திரமாக்குவார் நினைக்காதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்ல நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா நின்று எதையோ கதை கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. தேவ சமூகத்தில் நான் சொல்ல ஒப்பு கொடுத்துட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஊழியரை பின்பற்றி போகும் பொழுது ஹல்லேலூயா, அங்கே பரியாசம் பண்ணும்போது அது எனக்கு தெரியும், நீ சும்மா இரியான்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா, உலகத்துக்குரிய உறவுகளோ உலகத்துக்குரிய நண்பர்களோ உங்களை பின்னோக்கி இழுக்கும் போது ஹல்லேலூயா, எனக்கு தெரியும் நீ சும்மா இருன்னு சொல்லி நீ ஆண்டவரை பின்பற்றி வரணும். தேவ ஊழியருடைய வார்த்தையை கேட்டு பின்பற்றி வரணும். அப்படி வரும் பொழுது அவர் அந்த ஊழியர் உன்னை நடத்துகிற இடம் முதலாவது பெத்தேல், அது தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வீட்டில் உனக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும். ஹல்லேலூயா. அங்கே உனக்கு தரிசனங்கள் கிடைக்கும். ஹல்லேலூயா. அங்கே நீ பொருத்தனைகளை நிறைவேற்றும் பொழுது தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீ சில பொருத்தனைகளை எடுத்துக்கொள்ளணும். பெத்தேலுக்கு வருகிற தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வீட்டுக்கு வருகிற பிள்ளையே, நீ சில பொருத்தனைகளை எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்வேன், இப்படி செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. இப்படி வேதத்தை தியானிப்பேன், இப்படி வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், இப்படி கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்வேன், கர்த்தருக்கு நான் இப்படி கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுவரையில் நீங்க தசம பாகத்தில் உண்மையா இல்லாம இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு கொடுத்தாதான் ஊழியங்கள் வளரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக பிரகாரமான அழிஞ்சு போகிறதான காரியங்களை பின்பற்றுகிறவங்க அதுக்கு வாரி வாரி கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு தேவாலயங்களை இடித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளையே, உனக்காக ஜீவனை கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஆலயம் கட்டுகிற காரியங்கள், ஊழியத்தை நடத்துகிற காரியங்களுக்கு உனக்கு கொடுக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு வலிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பொருத்தனைகள் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் இனிமேல் இப்படி நான் நடந்து கொள்ளுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெத்தேலுக்கு வந்தா உங்களுக்கு வார்த்தைகள் கிடைச்சிருக்கணும், உங்களுக்கு தரிசனம் கிடைச்சிருக்கணும், நீ பொருத்தனைகளை எடுத்திருக்கணும். அந்த பொருத்தனைகளை நீ நிறைவேற்றும் பொழுது ஹல்லேலூயா, உன்னை பரிகாசம் பண்ணி உன்னை பின்னோக்கி இழுக்கிற எல்லா பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீ போகும்போது நல்ல பொருத்தனைகளை எடுத்துக்கொண்டு போகும்போது அடுத்தது எரிகோ, அங்கே வாசல் அடைபட்ட ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. போக முடியுமாங்கிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தடைகள் வரும் பொழுது அப்பொழுதும் நீங்க தேவ ஊழியரை பின்பற்றி போகும் பொழுது ஹல்லேலூயா, நீ மௌனமா இருக்க வேண்டிய காலங்கள், காத்திருக்க வேண்டிய காலங்கள். ஹல்லேலூயா. 7 நாட்கள் அவங்க மௌனமா இருக்க சொல்லி 7வது நாளிலே ஆர்ப்பரித்த பொழுது அங்கே எரிகோ மதில்கள் இடிக்கப்பட்டது போல தேவனுடைய பிள்ளைகளை மௌனமா இருக்க சொல்லும் போது நீங்க மௌனமா இருந்து முறுமுறுக்காம நீங்க காத்திருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க நினைச்ச உடனே ஒரு காரியம் நடக்கலன்னு உடனே ஏதாவது குறுக்கு வழியை நீங்க பின்பற்றி போனீங்கன்னா ஹல்லேலூயா, அங்கே எரிகோ கோட்டைகள் உடைக்கப்படாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்லுகிற அநேக வார்த்தைகள், நீங்க அமர்ந்திருங்க, பொறுத்திருங்க, காத்திருங்க, அமைதியா இருங்க, பேசாதீங்கன்னு சொல்லும்போது ஹல்லேலூயா, அந்த வார்த்தையை மீறாம இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும், நீ ஆர்ப்பரிக்கிற ஒரு காலம் வரும். ஹல்லேலூயா. நீ ஆர்ப்பரிக்கும் பொழுது ஹல்லேலூயா, தேவ ஊழியருடைய வார்த்தையை கேட்டு நீ பின்பற்றி போகும் பொழுது அங்கே எரிகோ கோட்டைகள் தகர்க்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிற்கிற ஸ்தானத்திலேயே முன்னேறி போகக்கூடிய
அப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக யோர்தானுக்கு போகும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அங்கே தேவ ஊழியர் எப்படி தன்னுடைய அபிஷேகத்தை, தன்னுடைய ஹல்லேலூயா அழைப்பை பயன்படுத்துகிறார் என்பதை கவனிக்கிறார். ஹல்லேலூயா, அவருடைய சால்வை எடுத்து முறுக்கி அடித்த பொழுது அங்கே யோர்தான் ஹல்லேலூயா பிரவாகித்து வந்ததான யோர்தான் ஒரு குவியலாக நின்றது போல தாண்ட முடியாத பிரச்சனையை எப்படி ஊழியக்காரர் தாண்டி போகிறார். ஹல்லேலூயா, உங்களை நடத்துகிறவர்களுடைய வாழ்க்கையில எப்படி சவால்களை சந்திக்கிறார்கள் என்பதை நீ பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அப்படி பின்பற்றி போகும் பொழுதுதான் அங்கே இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டு அவன் திரும்பி வருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவனை வழி நடத்தின அந்த எலியா செய்தது போல ஹல்லேலூயா அதை போலவே அந்த சால்வையை முறுக்கி அடித்த பொழுது எலியாவுக்கு வாசல் திறந்தது போலவே எலிசாவுக்கும் திறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் எப்போ நடக்கும்னா ஹல்லேலூயா உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறபடினாலே ஹல்லேலூயா அவங்க உங்களை துக்கத்தோடு நடத்தாதபடிக்கு ஹல்லேலூயா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உங்களுக்கு இரட்டிப்பான அபிஷேகம் கிடைக்கும். ஹல்லேலூயா, அந்த இரட்டிப்பான அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும், தடைகளை உடைக்க வைக்கும். ஹல்லேலூயா, எப்படி எலிசாவுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தானோ அதுபோல தேவனுடைய பிள்ளைகளை நீங்க அநேகருக்கு முன்மாதிரியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, உங்க வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை பார்த்து ஹல்லேலூயா அநேகர் உங்களை பின்பற்றி ஆண்டவருக்கு மகிமையான சாட்சிகளாக மாறுவாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்காக நீங்க உங்களுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றும்படி ஹல்லேலூயா பொருத்தனைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஆண்டவரே இனிமேல் நான் இப்படி ஜெபிப்பேன், இப்படி நடப்பேன், இப்படி யோசிப்பேன், இப்படி சிந்திப்பேன், இப்படி பின்பற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய எரிகோவிலே ஹல்லேலூயா பெத்தேலிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திர யோர்தானுக்கு அக்கறையில் அநேக தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் இருந்தாலும் வீணா போய் அவங்களோட சம்பாஷித்து கொண்டிருக்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், அருமையான தம்பி செல்வப்பிரசாத் எனக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருந்தாலும் நாங்கள் அடிக்கடி உட்காந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருந்து எங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா, மாதத்துக்கு ஒரு 4 நாள் நாங்கள் பேசுகிறோமா 3 நாள் பேசுகிறோமாங்கிறதே எங்களுக்கு ஒரு அபூர்வமான காரியமாக இருக்கும். என்னுடைய நண்பர்களோடு கூட நான் பேசுகிறது மிகுந்த அபூர்வமாக இருக்கும். ஹல்லேலூயா, நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவேன் எனக்கு இந்த நண்பர் இருக்கிறார், இந்த நண்பர் இருக்கிறார்னு சொல்லி. ஆனால் அவர்களோட நான் பேசுகிறதை நீங்கள் எங்கள் வீட்டில் கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்களோட நம்முடைய நேரத்தை நான் வீணடிக்காதபடிக்கு ஹல்லேலூயா தேவனை குறித்த தியானம், தேவனை குறித்த சிந்தை, தேவனுக்குரியவைகளை யோசிக்கிறதான காரியங்கள், ஊழியத்தை குறித்த காரியங்கள், ஆத்துமாக்களை குறித்ததான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை குறித்த அந்த ஐக்கியம் உங்களுக்குள்ள இருக்குமானால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நீங்க கேட்கிற வார்த்தைகள் ஹல்லேலூயா அரிதானவைகளை கேட்பீங்க. அரிதானவைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லாருக்கும் கொடுக்கிறது மாதிரி இல்லைங்க. ஹல்லேலூயா, உங்களுக்கு தேவன் இரட்டிப்பான பங்கை கொடுப்பார். ஹல்லேலூயா, இரட்டிப்பான வரங்களை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, நீங்க பேசினா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் இருக்கிற காலம் மட்டும் என் ஆண்டவருக்கு நான் மகிமையான ஒரு சாட்சியாக வாழணும். ஆண்டவரே, என் ஆண்டவருடைய அன்பை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நரகத்தை நோக்கி, அழிவை நோக்கி, பாவத்தை நோக்கி, அக்கிரமங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் அறிவித்து ஆண்டவருக்கு நான் மகிமையான ஒரு சாட்சியாக ஹல்லேலூயா பவுல் சொல்றாரு ஹல்லேலூயா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவை எலிசா பின்பற்றினது போல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எலிசாவை கேயாசி பின்பற்றலங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் உலக காரியத்தில் போனதுனால ஹல்லேலூயா நாகமானுடைய குஷ்டத்தை தான் சம்பாதிச்சான். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகளை உலக காரியங்களை நீ கேட்டனா ஹல்லேலூயா நாகமான்ட்டு போய் உலகத்துக்குரிய காரியங்களை கேட்டான். அவனுக்கு அது சாபமாக மாறி போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜீவனுள்ள தேவனை நீ அறிந்திருக்கிறாய். நீ அரிதான காரியங்களை கேளு, கர்த்தர் உனக்கு அரிதான காரியங்களை கொடுப்பார். இந்த பூமியிலேயே உன்னை ஆண்டவர் நல்ல செல்வ செழிப்பாக தான் வச்சிருப்பார். உனக்கு தரித்திரத்தை கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய தேவைகளை ஆச்சரியமாய் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிற தகப்பனே, உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாய் தியானித்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே 100க்கு 100 பலன் கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் மகிமையான சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. உங்க கிருபை எங்களை தாங்கட்ட ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேளுங்க. இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா.
இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய கரம் பிள்ளைகளுக்கு அனுசரணையாய் நின்று ஆண்டவரே, பிள்ளைகள் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நல்ல பொருத்தனைகளை எடுத்துக்கொண்டு இனி வருகிற நாட்கள் ஆண்டவரே அக்னிமயமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உடைய பிள்ளைகளுக்கு பலன் தந்து நீ நடத்துவீராக. அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளுடைய தனிப்பட்ட தேவைகள், ஆவிக்குரிய தேவைகளை நீங்கள் சந்தித்து வழி நடத்துங்க. அற்புதமான நன்மைகளை காண, அரிதான காரியங்களை கேட்டு அரிதான நன்மைகளை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது உலக மக்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி அற்புதமான காரியங்கள் நடக்குது, அரிதான காரியங்கள் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு அல்லேலூயா ஆச்சரியமாய் உங்களை குறித்து சாட்சி சொல்ல அல்லேலூயா கர்த்தாவே அப்படியாக பிள்ளைகளை நடத்தும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இந்த நாளிலும் செய்தியை நமத்திலிருந்து பகிர்ந்து கொண்ட கர்த்தருடைய தாசனோடும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.